அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி 2025ஆம் ஆண்டு கொல்கத்தா வந்திருந்த போது பிரம்மாண்ட சிலை திறந்து வைக்கப்பட்டது. தற்போது இந்த சிலை அகற்றப்படுவதற்கு பின்னால் பல்வேறு அரசியல் மற்றும் தொழில்நுட்ப காரணங்கள் உள்ளன. மெஸ்ஸியின் கொல்கத்தா வருகையின் போது கடுமையான கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பு குளறுபடிகள் காரணமாக மெஸ்ஸி பாதியிலேயே வெளியேறினார். இது ரசிகர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனை பாஜக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக விமர்சித்தது. மெஸ்ஸிக்கே பாதுகாப்பு வழங்க முடியாத அரசு என திரிணாமுல் காங்கிரஸை குற்றம் சாட்டியது. சமீபத்தில் நடந்து முடிந்த மேற்கு வங்க தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அடைந்த பின்னடைவிற்கு மெஸ்ஸி வருகையின் போது நடந்த நிர்வாக குளறுபடிகளும் ஒரு முக்கிய காரணமாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. பாஜக ஏஜென்ட் மெஸ்ஸி மம்தா ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வித்திட்டுள்ளார் என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். இந்த சிலை மெஸ்ஸியின் முக சாயலில் இல்லை என்றும் 90களின் பாலிவுட் நடிகர் போல இருப்பதாகவும் கால்பந்து ரசிகர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கேலி செய்து வந்தனர். மெஸ்ஸியின் 70 அடி சிலை அகற்றப்படலாம், ஆனால் அவரது வருகையின் போது ஏற்பட்ட குளறுபடிகள் கொல்கத்தா மக்களின் மனதில் இருந்து நீங்காது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தின் கால்பந்து பாரம்பரியத்திற்கு இந்த சம்பவம் ஒரு கரும்புள்ளியாக அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. 70 அடி உயரமுள்ள இந்த இழைநார் சிலை பலத்த காற்று வீசும்போது ஆபத்தான முறையில் ஆடுவதை மக்கள் கவனித்தனர். திருகுகள் தளர்ந்திருப்பதையும் அதன் அடித்தளம் வலுவிழந்திருப்பதையும் பொதுப்பணித்துறை கண்டறிந்தது. பருவமழை காலத்தில் இது விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதனை அகற்ற உத்தரவிட்டுள்ளது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் உரிய தடையில்லா சான்றிதழ் பெறாமல் இந்த சிலை அமைக்கப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.